ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக்கல் சிம்பிளில் ரெசிஸ்டரை எப்படி வரைகிறது. ரெசிஸ்டரை ரெண்டு விதமாக வரையலாம். அதில் ஃபஸ்ட்டு டைப் ஈஸியாக எப்படி வரைகிறதுன்றத முதல்ல பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த பை லேயரில் லைன் டைப் கண்ட்ரோல் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இதில் அதர்ஸுக்குள்ளே போயிட்டு இங்கே லோடுன்னு இருக்கும். லோடுக்குள்ளே போயிட்டு இங்கே ஜிக்ஸாக் அப்படிங்கிற ஒரு லைன் டைப் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இதையும் செலக்ட் பண்ணி வெளில வந்துட்டு செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்தா இந்த பை லேயரில் இது ஆட் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணணும், இப்போ நமக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைனை வரைஞ்சிங்கன்னா அங்கே நமக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். இப்போ எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் நிறுத்திக்கலாம். இதே நீங்கள் ஒரு சர்க்கிளில், அதாவது ஒரு 3 பாயிண்ட் ஸ்டார்டர் 4 பாயிண்ட் ஸ்டார்டரில் இந்த ஸ்டட்ஸ் வரைய வேண்டியிருக்கும். அதுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 3 பாயிண்ட் ஸ்டார்டர் ஸ்டட்டு வரைகிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கட் பண்ணி பாதியாக பயன்படுத்திக்க முடியும். இப்போ அடுத்தது கொஞ்சம் வேறு ஒரு மாடலில் எப்படி வரைகிறது. அதுக்கு இந்த லைன் டைப்பை சேஞ்ச் பண்ணிவிட்டு முதல்ல 3 லைன் போட்டுக்கிறோம். இப்போ 3 லைனை ட்ரா பண்ணிவிட்டு இங்கே நம்ம ரெசிஸ்டன்ஸை வரையணும். இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சோம்னா கொஞ்சம் கடினமான ஒரு வேலையாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், தேவையில்லாதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு நம்ம அப்படி ரெசிஸ்டன்ஸை வரைய முடியும். ஆனால் இது சரியான ஷேப்பில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னொரு விதமாக ரெசிஸ்டன்ஸ் வரையலாம். எப்படின்னா இந்த பிளாக் ஷேப்பில் இப்படி வரைகிறதுக்கு பேர் இன்னொரு விதமான ரெசிஸ்டன்ஸ். இதே ரெசிஸ்டன்ஸ் தான் சொல்லுவாங்க. இந்த சென்டரில் உள்ளதை நம்ம கட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ட்ரிம் கமாண்டை பயன்படுத்தணும். ட்ரிம் கமாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்குது. ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிடுறோம். எது தேவையில்லையோ அது மேலே வச்சு கிளிக் பண்ணால் போதும். இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். 3 விதமாக வரையலாம். அது ரொம்ப ஈஸியானது பார்த்தீங்கன்னா இந்த பை லேயரில் போயிட்டு ஜிக்ஸாக்ல வச்சு வரைகிறது தான். இது புரிஞ்ச லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.